என்னோட லைஃப்லயே இந்த மண்டே தாங்க ரொம்ப டிஃப்ரெண்டான மண்டே. அதாவது பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டுக்குலாம் உட்காந்து டிவியை பார்த்ததை தாண்டி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலையில் நேரம் வந்துச்சு எலெக்ஷனோட ரிசல்ட் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஃபைனலி டிவிக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்க. விஜய் வந்து சிஎம் ஆக போறாரு. ஆக்சுவலா ஒரு ஃபுல் கவர்மெண்ட்டை அவரால் உருவாக்க முடியாது. அவர் கூட்டணி கட்டாயம் நீங்க வச்சாகணும். அங்க அசம்பிளின்னு சொல்லி ஒன்று நடக்கும். தென் கொளத்தூர்ல வந்து ஸ்டாலின் தோத்துட்டாரு. அவரு இன்கேஸ் டிஎம்கே ஆட்சியே வந்து ஜெயிச்சிருந்தாலும் வந்து சிஎம் போஸ்ட்ல உட்கார முடியாது. அகைன் ஒரு பை எலெக்ஷன்ல வேற தொகுதியில் நின்று அவர் ஜெயிச்சா மட்டும்தாங்க சிஎம் ஆக முடியும். தென் இங்க வந்து ஒரு ஸ்கேம், மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. என்டிகே ஓட்ட யாருமே இல்லைங்க, ஜீரோலயே இருக்கு. அது ஏன் இல்லைன்னு நானே சொல்றேன். ஏன்னா அவங்க மிகப்பெரிய கட்சி இல்லையா. ஒரு ஓட்டு தப்பா போனாலும் அருவாலை தூக்கிட்டு வந்து வெட்டிடுவாங்க. எப்படி அருவாலை தூக்கிட்டு வந்து யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, வெட்டிடுவானுங்க. அருவா கேக்குது. தனியா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டு அவங்களுக்குன்னு தனியா ஓட்டு வச்சு எண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டே இருங்க திம்பேல். பஸ்ல போயிட்டு இருக்கேன், பஸ்ல டிவி சாங் ஓடிட்டு இருக்கு. லெஃப்ட் சைட்ல பார்த்தா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, ரைட் சைட்ல பார்த்தா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஃபைனலி எலெக்ஷன் 2026 எல்லாரும் பயங்கரமா காத்துக்கிட்டு இருந்த ஒரு எலெக்ஷன் வந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மண்டே ஒரு மாதிரி பயங்கரமா தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சு இந்த மண்டே? கீழே கமெண்ட் பண்ணுங்க.